மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் பயம் காட்டினாலும் சரி, எதுக்குமே பயப்படாத மகர ராசிக்கு இப்போ கொஞ்ச காலமாக மனசுக்குள்ள பயம் அப்பப்போ எட்டி பார்க்குதே. தனிமையில் அழுகிறமே, நம்ம தோற்றுருவோமோ, மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசிடுவாங்களோ, இதுக்காக நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயமே இதுதாங்க. ஆனால் மகரத்துடைய உண்மையான குணாதிசயம் என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் சரி, போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. அதே மாதிரி மனுஷங்களோட மனநிலையை நொடி பொழுதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அசாத்திய ஆற்றல்ங்கிறது மகரத்திற்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி யாராவது ரொம்ப நொந்து போய் தோற்று போய் துவண்டு போய் வந்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், தோள் கொடுத்து சுமை தாங்கிகளாக அவங்க அப்படி நிமித்துற வரைக்கும், அதாவது ரொம்ப நன்றிங்களேன், உங்களால் தான் ஓரளவுக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தோள் கொடுக்கறது தான் இந்த மகரம். ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்த்தீங்கன்னா வைங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. முன்னாடி பாரு, இந்த ஒரு காமெடியில் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்த்தாலே சோனு வளம் வரும், அந்த பக்கம் பார்த்தா சோனு மலம் வரும், ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சோனு தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆளை கண்ணால் பார்க்க முடியும். இருந்தாலும் மகரத்தை என்னதான் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, துரோகிகளுக்கு கூட நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. சும்மா செய்யறதுங்கிறதெல்லாம் இல்லைங்க. உண்மையாகவே நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யறதுல முன்னோடிகளாக தான் இவங்க இருக்காங்க. இந்த மகர ராசிக்காரங்க என்னவா இருக்கும், இந்த மகர ராசிக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அப்புறம் எப்படிங்க நியாயம், தர்மம், உண்மை, உழைப்பு இதை மட்டும்தான் உசுருன்னு நினச்சிட்ருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் சரி அந்த பக்கம் குரல் குடிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி புரட்சிகரமான எண்ணங்களை உடையவங்க. மனித நேயத்தை மழுங்க வைக்கக்கூடிய மூட சிந்தனைகளுக்கு ஒரு பொழுதுமே இடம் கொடுக்க மாட்டாங்க. கடவுளை நம்புவாங்க. கடவுளே எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு இவங்க நோன்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா நான் உண்மையாக உழைச்சாதான் தெய்வமே எனக்கு துணை வரும் அப்படிங்கிறத மகரம் என்றைக்குமே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. இன்னொரு விஷயங்க, மகர ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பகையாளியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லார்கிட்டையும் பகை மட்டும் இல்லைங்க, ஏமாளியே இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஈஸியாக எல்லாரையுமே நம்புறது, எல்லாரும் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புறது. புரியுதுங்களா? இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் மகரத்திற்கு லைஃப் இனிமேலாவது ஒரு 100% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அப்படின்னா நாங்கள் இப்படியே தான் இருப்போமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் நிலைக்காதுங்க. ஏன்னா உண்மையாக வாழுறீங்க, எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் மகர ராசிக்கு திடீர் திருப்பங்கள். தயாராக இருங்க. கொஞ்ச நாட்களையே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. என்னம்மா ஆல்ரெடி நடக்கிறது எல்லாமே பார்த்தா நான் வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சுக்கலாம் போல இருக்கேன், நீ வேற பாம்பு வருது மாற்றம் வருதுன்னு சொல்றியேன்னு பயப்படாதீங்க. ராகுவும் கேதுவும் இவரோட 2 பேருடைய இடப்பெயர்வும் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க. அதிபதி சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி மெதுவாக நகரக்கூடியவங்க இவங்க தான். அடுத்து 1.5 வருஷத்துக்கு இவங்களுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் என் வாழ்க்கையை போய் முட்டிக்கிட்டுமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, அப்படி நினச்சா கூட அந்த முட்டுதல் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்குவாங்க. குறிப்பாக ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், கொஞ்சம் நெஞ்சம் படாத பாடு, சோதனை மேலே சோதனை, அது எல்லாமே இப்போ சாதனையாக மாறப்போகுதுங்க. அது எப்படி இதெல்லாம் கண்டிப்பாக நிலைக்குமா, இந்த நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும், அதை நான் எந்தெந்த மாதிரி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்கிறேன். இந்த மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னா, இந்த விஸ்வாச வருஷம் தொடங்கிருச்சு. அந்த ஆங்கில வருடத்தில்
தொடங்கிருச்சுங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கும்ப ராசிக்கும் ராகு பகவான், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக போகிறாங்க. இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவங்க இல்லை, பின்னோக்கி நகரக்கூடியவங்க. இதனால தான் இவங்க மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களாக வலம் வராங்க. ஸோ இவங்களால பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, இவங்க எப்போவுமே கெட்டது தான் செய்வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன், சூரியன் இவங்க கிரகணம் ஆகிறப்போ உருவாகக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுவும். இவங்களால் நல்லது மட்டுமே செய்ய முடியுமா, கெட்டது மட்டுமே செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கெட்டதும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு தனியாக எந்த ஒரு குணாதிசயங்களும் கிடையாது. இவங்க எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணாதிசயங்களை எடுத்துக்குவாங்க. மனுஷ மக்கள் எப்படி நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லது செய்வோம், கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்டது செய்வோமோ அந்த மாதிரி தான். ஆனால் ராகு மாதிரி கொடுக்குறவங்களும் கிடையாது, கேது மாதிரி கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். அது ஒரு பேச்சுக்கு தான். இவங்க 2 பேருமே, அதுவும் ராகுவை பொறுத்த வரைக்கும் போகக்காரகன்னு சொல்லுவோம், கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இவங்களால் உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான பலன்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பாதிப்புகள் இப்போ இல்லை. பயமே வேண்டாங்க. வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் நாளாக வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருக்கேன். நீ சொல்கிறது உண்மைதானா, கரெக்டாக பார்த்து சொல்லு, மகரத்துக்கு தானா சொல்கிறியான்னு கூட சில பேரெல்லாம் யோசிக்கலாம். கட்டாயம் சொல்கிறேங்க, இனி எந்த கஷ்டமும் வராது. அதாவது மகரத்தில் இருந்து பாக்கியத்தில் கேது அமரும்போது நிறைய பேருக்கு வயிற்றில் கல் பிரச்சனை இருந்திருக்கும், சிறுநீரக பாதை பிரச்சனை இருந்திருக்கும், பெரியவங்க கிட்ட மனஸ்தாபம் வந்திருக்கும், பூர்வீக சொத்துக்களால் தகராறு வந்திருக்கும், உடம்பில் அடிச்சு போட்ட மாதிரி வலி வந்திருக்கும். இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்ததால் இது போன்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி அஷ்டம ஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால இனிமேல் இந்த கொடுமை உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. அம்மா, நான் அந்த 1.5 வருஷத்தில் திரும்பி நினைக்க முடியாத அளவுக்கு பாடுபட்டுட்டேன், அது வரவே கூடாதுன்னு தோணுது, ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கீங்க. ஆமாங்க, உச்சி மகா கணபதியை வழிபாடு செய்கிறதுனால கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்குங்க. இந்த மகா கணபதி படத்தை வீட்டில் எல்லாம் படம் கிடையாதுமா, அவருடைய படத்தை ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வால்பேப்பரில் வச்சு வழிபாடு செஞ்சாலும் கூட அமோகமான பழக்கங்களை கொடுக்கக்கூடியது. மற்றபடி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாதுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே நீங்குது. குடும்பத்தில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்த்துக்கோங்க, அது நமக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது தாங்க. அதே மாதிரி நடு இரவில் உணவு சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். கேது உடலில் அமிலத்தன்மையை அதிகரிப்பார். இதனால் நிதானத்தோட உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும். அதே மாதிரி கணபதியை வழிபாடு செய்கிறதும் உங்கள் மனசில் நல்ல மாற்றத்தை, அதுவும் சித்த சுக்தியை உண்டாக்குவார். தெளிவான சிந்தனை, அமைதியான மனசை கொடுப்பாரு. இந்த 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தா கணவன் மனைவி இருவருக்குமே சொல் பேச்சை கேட்டு நடந்துக்குவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க. இதனால் பணம் கையிருப்பு உங்களுக்கு உண்டாகும். அதாவது சேமிக்க தொடங்குவீங்க. சேமிப்பும் பல மடங்கு உயரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஆண்களோ பெண்களோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, சின்ன பெட்டி கடை தான் வச்சுருக்கேன், சில்லறை வியாபாரம் தான் பண்ணுறேன், இல்லை நான் விதவிதமான வியாபாரம் பார்க்குறேன், 2-3 தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் நான், யாராக இருந்தாலுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா நன்மைகளுமே இருக்குதுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி நல்ல லாபமும் இருக்குங்க. குறிப்பாக தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் வியாபாரம், ஜல்லிக்கற்கள் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசி உத்திராட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்,
உங்களுக்கு இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு இந்த கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாங்க. இதனால் எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க. உற்றார் உறவுக்காரங்க உங்கள் வியர்வையை கண்டு ஆச்சரியப்படுவாங்க, உங்கள் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப வேர்வு சிந்தி உழைப்பீங்க. போக்குக்கு ஒன்னே மதி அப்படிங்கிற ரீதியில் உங்களோட குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. வருமானம்ங்கிறது சீராக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சில விரயங்களும் கூடவே வரும். அதுவும் நம்ம உஷாராக நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்குங்க. நீங்கள் எதை பற்றியே கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வாழ்க வளமுடன்.